வணக்கம் நண்பர்களே, வாசமாய் பாசமாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு எல்லா சத்துக்களும் நிறைந்த நெல்லிக்காய் ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அளவுக்கு ஒரு 5 நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். இதை இது போல் கட் பண்ணி ஃப்ரெஷ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஹேர் லாஸ் ஆகிறவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இது போல் நெல்லிக்காய் டெய்லியும் சாப்பிட்லாம். இது போல் ரசம் செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம உடல் உறுப்புகளுக்கு ரொம்ப சத்தானது. நீங்கள் கிடைக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தேவையான பொருட்களை சேர்த்துடலாம் வாங்க. ஒரு 5 பச்சை மிளகாய், 12 பல் பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைக்கணும். நல்ல பேஸ்ட்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம இதை அப்படியே சேர்க்க போகிறோம். அதனால் இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பிலை சேர்த்து ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், காரமாகவும் இருக்கும். சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். ஒரு 2 நிமிஷம் நல்லா இது போல் வதக்கி விடுங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணணும். இதுக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். தக்காளி பழம் புளின்ட்டு நம்ம எதுவும் இதில் சேர்க்குறதில்ல. அதனால் இதில் 2.5 கப் அளவு தண்ணி இதுக்கு கரெக்டாக இருக்கும். நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய புளிப்பு இதுக்கு போதுமானது. இதில் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லேசாக கொதிக்கிறது வரைக்கும் வச்சுக்குங்க. பாருங்கள், இப்போ சைட்லலாம் கொஞ்சமாக கொதிக்கும்போது கொஞ்சமான மல்லி இலை சேர்த்துக்கணும். எப்பவும் நம்ம ரசம் செய்கிறது போல் லேசாக கொதிக்கும்போது இதை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், சூப்பரான ஹெல்த்தியான ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். எல்லாருமே இந்த ரசத்தை சும்மாவே நம்ம இதை கொஞ்சம் ஒரு டம்ளர் குடித்தோம்னாலே அவ்வளோ நமக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பாசமாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.